முடவாட்டுக்கால் இதை பற்றி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். முடவாட்டுக்கால் அதிக புரோட்டீன் நிறைஞ்சது, எக்கச்சக்கமான நோய்களுக்கு தீர்வு கொண்டது. அடிக்கடி எடுத்துட்டோன்னா மூட்டு வலிலாம் பறந்தே போயிடும். பார்க்குறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கனால முடவாட்டுக்கால்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது கரடிக்கால் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ முடி இருந்துச்சு. ஸோ சீக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மேலே அந்த முடி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை சீச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா சீச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. குற்றாலம் போயிருந்தப்போ இதை பார்த்துருந்தோம், வாங்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். இங்கே அந்தமானில் இது கிடைக்குதான். எங்கள் சாச்சா காட்டு சைடில் இருக்கிறனால அங்கேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இது ஒரு மரத்தோட வேறு தான், தரையில் வளராமல் வேறு மரத்தில் பிடிச்சிக்கிட்டு வளரும். ஸோ அதை வெட்டி எடுக்கிறது தான். நல்லா சீச்சு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகா, 1 முழு பூண்டை உரிச்சிருக்கேன். சின்னதாக இஞ்சி துக்குடா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா ஒரு சூப்பரான சூப் தான் செய்ய போகிறோம். வெஜ்ஜு சூப் தான், ஆனால் டேஸ்ட்டு நான்வெஜ் மாதிரி இருக்கும். 3 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அதில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதித்து வற்றி வரணும். அப்போ தான் இதோட சாறு எல்லாமே இறங்கி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதித்து வரணும். ஸோ இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் டக்குன்னு சூப்பில் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் சென்று கொத்தமல்லியை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வடிகட்டுங்க. இந்த சூப்பை அப்படியே குடிக்க முடியாது, ஏன்னா இதில் ரொம்ப சக்கை மாதிரி இருக்கும். ஸோ வடித்து தான் குடிக்கணும். நல்லா வடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சூப் ரெடி ஆயிரும். வாரத்துக்கு 2 தடவை கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். நீங்கள் யாராவது இந்த சூப் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.